ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்க சிம்பிளி தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபிளிப்கார்ட்ல ஆட்ஸ் எப்படி ரன் பண்றது தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஃபிளிப்கார்ட்ல இப்போ ஆட்ஸ் ரன் பண்றோம், அது மூலியமா நம்மளுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா வருமா இல்ல லாஸ் வருமான்றத நம்ம இன்னைக்கு லைவா பார்க்க போறோம். நான் உங்களுக்கு டீடைல்டா எல்லாமே லைவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கீழே பாத்தீங்கன்னா ஆட் ஸ்பெண்ட் இருக்கு. நான் இந்த மாசத்துக்கான ஆட் ஸ்பெண்ட் பாத்தீங்கன்னா 12,880 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். 30 நாள்ல பாத்தீங்கன்னா 9,080 ரூபாய் செலவாயிருக்கு. ஸோ இதுல எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு எவ்வளோன்றது நம்ம கிளியரா பார்த்துப்போம். இது பாத்தீங்கன்னா ROI வேற ஒன்றும் இல்லைங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இங்க பாத்தீங்கன்னா நீங்க இருக்குல்ல, அது மேல கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அதுக்கான ஃபுல் இது வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்கு பாத்தீங்கன்னா இங்க 3.81% ரிட்டர்ன் வந்திருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணதுல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2,05,530 பேர் பார்த்திருக்காங்க. இத்தனை வியூஸ் வந்திருக்கு என்னோட ப்ராடக்டோட வியூஸ். அதே மாதிரி கிளிக்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட் மேல பார்த்துட்டு என்னோட ஆட் பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணவங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 2,260 பேர் கிளிக் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளிக் த்ரூ ரேட், இது கிளிக்ல இருந்து ரேட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது இங்க இருக்கு. டோட்டல் யூனிட்ஸ் சோல்டு பாத்தீங்கன்னா எத்தனை யூனிட் சோல்ட் ஆயிருக்கு, என்னோட ஆட்ஸ் மூலமா எத்தனை யூனிட்ஸ் நான் சோல்டு பண்ணிருக்கேன்றது இங்க இருக்கு. 90 யூனிட்ஸ் சோல்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா CVR, இதை CVR சொல்லுவாங்க. கன்வர்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா 3.99% கன்வர்ஷன் ரேட் ஆயிருக்கு. ஓகேவா? பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெவென்யூ எவ்வளவு வந்திருக்கு பாத்தீங்கன்னா 72,000 ரூபாய் ஆட்ஸ் மூலியமா நம்மளுக்கு ரெவென்யூ வந்திருக்கு. ப்ரீவியஸ் மந்த் பாத்தீங்கன்னா 49,000 ரூபாய் வந்திருக்கு. இந்த மந்த் பாத்தீங்கன்னா 72,000 ரூபாய் வந்திருக்கு. நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்? 12,880 ரூபாய் தான் செலவு பண்ணிருக்கோம். அதுக்கு ரெவென்யூ 72,610 ரூபாய் நம்மளுக்கு ரெவென்யூன்றது வந்திருக்கு. ஸோ நீங்க ஆட்ஸ் ரன் பண்றது மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா சில பேருக்கு ப்ராஃபிட்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு லாஸ் இருக்கலாம். ப்ராஃபிட்ஸ் யாருக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா மார்ஜின் வச்சு விற்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்குங்க. அந்த ஆட் 12,000 ரூபாய் போய் வரவங்களுக்கு ப்ராஃபிட் என்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறீங்கன்னா அதுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு வைக்கிறீங்க? ஒரு 30 ரூபாய் ப்ராஃபிட் வைக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கால்குலேட்டர் ஓபன் பண்ணிப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கான பொருள் விற்கிறோம். நம்ம 100 ரூபாய்க்கான பொருள் விற்கும் போது அதுக்கு ப்ராஃபிட் 30 ரூபாய் ப்ராஃபிட் வைக்கிறோம். சப்போஸ் 30 ரூபாய் வச்சுக்கோ ஒரு ப்ராஃபிட். 30 ரூபாய்க்கு இப்போ நீங்க ஆட் ரன் பண்ணாம உங்களுக்கு ஒரு 100 பொருள் போகுது. ஓகேவா? வெறும் வித்தவுட் ரன்னிங் ஆட் ரன் பண்ணாமலே உங்களுக்கு ஒரு 100 பொருள் சேல் ஆகுது. அதுல உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது? 3,000 ரூபாய் ப்ராஃபிட் வருது. அதே நீங்க ஆட் ரன் பண்றீங்க, ஆட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 300 ப்ராடக்ட் சேல் ஆகுது. ஓகேவா? 300 ப்ராடக்ட் சேல் ஆகும்போது 30 ரூபாய் போது உங்களுக்கு எவ்வளவு வரும்? இங்க பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய் வருது. ஓகேவா? 9,000 ரூபாய்ல நீங்க பாத்தீங்கன்னா இது நான் சிம்பிள் ஒரு ப்ராடக்ட் மேல சொல்றேன். 9,000 ரூபாய் வருது. நீங்க 100 ப்ராடக்ட் இடத்துல 3,000 ரூபாய் வந்துச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் எவ்வளவு இருக்கு? 2% எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. 1% விட 2%. அப்ப பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய்ல இருந்து இப்போ 9,000 ரூபாய் வந்திருக்கு. 9,000 ரூபாய்ல இதுல நீங்க ஒரு 4,500 ரூபாய் ஆட்ஸ்க்கான ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஆட்ஸ்க்கான போயிடுச்சுன்னா மீதி காசு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4,500 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ நீங்க ஆட் ரன் பண்ணாம உங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு? 3,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு. இப்போ ஆட் ரன் பண்ணி உங்களுக்கு 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்குல்ல, சோ இது ப்ராஃபிட் தானே உங்களுக்கு. அந்த மாதிரி தாங்க. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் பார்ப்போம் டீட்டெயிலா எப்படி ஆட் ரன் பண்றது. இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல உங்களுக்கு கிரியேட் கேம்பெயின் இருக்குல்ல, இது மேல கிளிக் பண்ணிப்போம். இந்த இடம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்டிங் ஆட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த இடம் பாத்தீங்கன்னா நீங்க ப்ராடக்ட் கான்டெக்சுவல் ஆட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் லிஸ்டிங் ஆட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணும்போது அந்த லிஸ்டிங் இருக்கும்ல, மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், அது எல்லாமே நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை நீங்க அப்படியே ப்ரொமோட் பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட ப்ராடக்ட்கான ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ப்ராடக்ட் லிஸ்டிங் ஆட்ஸ்ல தான் செலக்ட் பண்ணி நம்ம பண்ண போறோம். வாங்க இதை செலக்ட் பண்ணிப்போம். இது செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பெயின் நேம் இருக்கு. இப்போ நீங்க கேம்பெயின் நேம் பாத்தீங்கன்னா இது எது கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க மல்டிபிள் கேட்டகரிஸ்ல உங்களோட ப்ராடக்ட் நீங்க சேல் பண்றீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் யூட்டன்சில்ஸ்ல நீங்க ப்ராடக்ட் சேல் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஹோம் ஆக்சசரிஸ்ல நீங்க ப்ராடக்ட் சேல் பண்றீங்கன்னா ஹோம் யூட்டன்சில்ஸ்ல என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா பிளேட்ஸ் இருக்கும், கப்ஸ் இருக்கும், மக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பட்சத்துல நீங்க இந்த இடத்துல கேம்பெயின் நேம் நீங்க ஹோம் யூட்டன்சில்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸ் நீங்க மல்டிபிள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம் அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஹோம் யூட்டன்சில்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி நீங்க நேம் சேஞ்ச் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம நார்மலி எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம ப்ரொமோட் பண்ண போறோம். ஸோ அதனால தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்றோம்ன்றதுனால இங்க நம்ம பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம், இல்லை இது அப்படியே விட்டுறலாம். இந்த இடம் பாத்தீங்கன்னா CPC, காஸ்ட் பெர் கிளிக். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்றீங்க, ஆட் ரன் பண்றீங்க ஒரு 20 ப்ராடக்ட்ஸ். ஸோ 20 ப்ராடக்ட்ல மேல டாப்ல உங்களுக்கு காமிக்கும் போது ஒரு கஸ்டமர் சர்ச் பண்றாங்க, அந்த ப்ராடக்ட் நேம் போட்டு சர்ச் பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட் காமிக்கும் போது அது
அது ஒரு வியூவா மாறும். ஓகேவா, அது பார்த்தாங்கன்னா அதுக்கு அர்த்தம் ஒரு வியூ. ஒருவேளை அது மேல கிளிக் பண்ணாங்க, சப்போஸ் ஒருவேளை கிளிக் பண்ணாங்கன்னா அது காஸ்ட் பர் கிளிக் ஆகும். அந்த கிளிக் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க ஒரு கஸ்டமருக்குன்றதுதான் அர்த்தம். இப்போ ஒரு கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ரூபா கட் ஆகணும் அந்த ஒரு கிளிக் மேலன்றது அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல சிபிசி இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ROI செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த இடத்துல பட்ஜெட் கேட்கும். ஓகேவா, மினிமம் பட்ஜெட் உங்களுக்கு 1000 rupees இருக்கும். இல்ல 1000 rupeesக்கு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க பட்ஜெட் செலக்ட் பண்ணிக்கலாம். மினிமம் நான் ஒரு மாசத்துக்கு 4000 ரூபாய் செலவு பண்ணணும்னு இருக்கேன், நான் 5000 ரூபாய் செலவு பண்ணணும்னு இருக்கேன்ற சுச்சுவேஷன்ல நீங்க இந்த இடத்துல உங்களோட பட்ஜெட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போதைக்கு இது தேவையில்லை. இது மீன்ஸ் ஒருவேளை நீங்க ட்ரை பண்றதா ட்ரை பண்ணிக்கலாம், ஒரு 1000 ரூபாய் போட்டு நீங்க இதை ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லைன்னும் போது இது பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க ஒரு 300 rupees மினிமம் பட்ஜெட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேம்பெயின் டியூரேஷன் இருக்கு. இதோட பாத்தீங்கன்னா கேம்பெயின் டியூரேஷன் எத்தனை நாள் நீங்க ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இது எப்படின்னா நீங்க ஒரு 10 நாள் தான் என்னோட ஆட் ரன் ஆகணும்ன்ற சுச்சுவேஷன்ல நீங்க இந்த கேம்பெயின் டேட்டா நீங்க இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போயிடும். நீங்க டேட்ன்றது ஒரு 10 நாளுக்குன்றது நீங்க 20 நாளோ 10 நாளோன்றது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க எப்போ இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க, இது ஸ்டார்டிங் டேட். ஓகேவா, இந்த ஸ்டார்டிங் டேட் நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் டில் எண்ட்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டோட்டல் பட்ஜெட் எவ்வளவுன்னு கேட்கறதுல அதை நம்ம டெய்லி பட்ஜெட்டா மாத்த போறோம். டோட்டல் பட்ஜெட்டுக்கு நீங்க வச்சுக்கலாம். இல்ல சிபிசில டோட்டல் பட்ஜெட்டும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா டெய்லி பட்ஜெட் வச்சுக்கலாம். டோட்டல் பட்ஜெட் ஒரு 3000 ரூபாய் வச்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு 30 நாளைக்கு நீங்க டேட் செலக்ட் பண்ணிட்டு 30 நாளைக்கு நான் 4000 ரூபாய் தான் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் போது நீங்க இந்த இடத்துல 4000 ரூபாய் என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் பெர் டேக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவு பண்ணா போதும், ஒரு மாசத்துக்கு நான் 9000 ரூபாய் செலவு பண்ணலாம்னு இருக்கேன், பெர் டேக்கு 300 ரூபாய். அப்ப பாத்துங்க ஒரு மாசத்துக்கு 9000 ரூபாய்ல இருந்து 9500 ரூபாய் கிட்ட ஆகும் உங்களுக்கு. ஸோ டெய்லி பட்ஜெட் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல மினிமம் டெய்லி பட்ஜெட் 300 rupees இருக்கும். அதுக்கு மேல அதுக்கு கீழே நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. மினிமம் 300 rupees பட்ஜெட்ன்றது நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல 300 செலக்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த இடம் பாத்தீங்கன்னா அப்லோட் லிஸ்டிங் ஐடிஸ். ஒருவேளை உங்ககிட்ட பல்க் லிஸ்டிங்ஸ் சில லிஸ்டிங்ஸ் இல்ல காமிக்கல நீங்க சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னும் போது நீங்க பல்கா இருக்கும்போது உங்க லிஸ்டிங்ஸ் ஐடி இந்த இடத்துல டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த நீங்க டெம்ப்ளேட் இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்படி இல்லை என்னும் போது நீங்க உங்களோட இது செலக்ட் பண்ணி இது பார்த்துக்கலாம். இந்த இடம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆட் பட்ஜெட் ரூல் இருக்கு. ஸோ பட்ஜெட் ரூல் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். நீங்க இந்த ஆட்ஸ்க்கு ரூல்ஸ்க்குலாம் நீங்க செட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ரூல்ஸ்ன்றது இந்த இடத்துல கிளிக் பண்ணிப்போம். இந்த இடம் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரூல் இருக்கு, ஷெட்யூல் பேஸ்ட் ரூல் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட்னா நீங்க உங்களோட ஆட்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற சுச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா இப்போ 100 ஆர்டர்ஸ் வருது ஒரு இடத்துல, 100 ஆர்டர்ஸ் வர இடத்துல நீங்க ஆட் ரன் பண்ணி 300 ஆர்டர்ஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ 300 ஆர்டர் வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னும் உங்களோட பட்ஜெட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கீங்க. ஏன்னா ப்ராஃபிட் நல்லாவே வருதுன்னும் போது சுச்சுவேஷன்ல நீங்க இன்னும் ஒரு 300 ரூபாய் இடத்துல நீங்க ஒரு 400 ரூபாய் நீங்க பட்ஜெட் வைக்கலான்னு இருக்கீங்க. பர் டேக்கு 400 ரூபாய் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ சிஸ்டம் எவ்வளவு சஜஸ்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா 20% சஜஸ்ட் பண்ணிருக்கு. அப்படி இல்லை நீங்களே ஒரு பட்ஜெட் நீங்க பர்சன்டேஜ் நீங்க செலக்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல கிரியேட் நியூ ரூல் கொடுக்கலாம். இந்த இடத்துல நியூ ரூல் கொடுக்குற இடத்துல நீங்க இன்க்ரீஸ் பட்ஜெட் பை இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த இடம் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் நீங்க கொடுக்கணும். 20% இருந்துச்சுல சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணது. இந்த இடத்துல அப்படி இல்லை என்னால் 20 ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இன்க்ரீஸ் பண்ண முடியாது, நம்ம இன்னும் ஒரு 10 தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் போது நீங்க 10 கொடுத்துக்கலாம். ஓகேவா, இது பட்ஜெட்ன்றது. இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட்னா இப்படி நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஷெட்யூல் பேஸ்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வீக்கெண்ட் growth ரூல் இருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா, வீக்கெண்ட்ஸ் ஓன்லி என்னோட ஆட்ஸ் வீக்கெண்ட் டைம்ல மட்டும்தான் என்னோட எப்படி பட்ஜெட்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். 20% வீக்கெண்ட் டைம்ஸ்ல மட்டும் ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணீங்க. மற்ற நேரத்துல இந்த சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணீங்க. மற்ற நேரத்துல எனக்கு பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆக வேணாம்ன்ற சிச்சுவேஷன்ல நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம் வீக்கெண்ட் ரூல். அப்படி இல்லைன்னா நீங்க கிரியேட் உங்களுக்கு பிடிச்ச டேட்ல மட்டும் உங்களோட பட்ஜெட்ன்றது இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் ரூல் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் வீக்லி ஆன் ஸ்பெசிஃபைட் டேஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா சில நீங்க இந்த சேல் ஈவெண்ட் டைம்ல இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல இருக்கிற உங்களோட பட்ஜெட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு சேல்ன்றது காமிக்கும். ஓகேவா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது டெய்லி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வீக்லி ஆன் டேஸ் வச்சுக்கலாம். வீக்லி ஆன் டேஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடம். அதே மாதிரி செலக்டட் டேஸ் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு சண்டே சாட்டர்டே மட்டும் ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகணும், ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகணும்ன்றது நம்ம இங்க செலக்டட் டேட்ல செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டன் கொடுத்தோம்னா செலக்ட் ஆயிடும். சாட்டர்டே சண்டே மட்டும் நம்மளோட ஆட்ஸ்ன்றது 20% எக்ஸ்ட்ராவே ரெவென்யூ எடுத்துக்கிட்டு மீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட்ஸ் பண்ணி
அது மூலமா நம்மளுக்கு ஆட்ஸ்ன்றது எக்ஸ்ட்ராவே ரன் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சேல்ஸும் நம்மளுக்கு அதிகமாக ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம 10% செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. பிகினர்ஸ்ன்றதுனால ஒரு 10% செலக்ட் பண்ணிக்கோ, அது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கிரியேட் கொடுத்துடும், கண்டினியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல வீக்கெண்ட்ஸ்ல மட்டும்தான் நம்மளோட ஆட் 20% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல அப்ளை கொடுத்துடும். அப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டோம்னா மினிமம் மேக்ஸிமம் பட்ஜெட் லிமிட் பாத்தீங்களா, இந்த இடத்துல மேக்ஸிமம் நீங்க எத்தனை பர்சன்டேஜ் சொன்னீங்களா பாத்தீங்களா, இப்போ 300 rupees இருக்கா, 30 rupees நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா செலவாகும். எப்போ பாத்தீங்கன்னா சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் மட்டும். ஓகேவா? மேக்ஸிமம் பட்ஜெட் லிமிட்க்கு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 300ல இருந்து எது வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம், ஒரு 500 வரைக்கும் கொண்டு போகலாமா, இல்லாட்டி 600 வரைக்கும் உங்க பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும்ன்றது நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ஷனல்ல அப்படியே விட்டுறலாம். அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இடத்துல நம்மளோட ப்ராடக்ட்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடம் பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆல் திஸ் இன் திஸ் பேஜ்னா இந்த பேஜ்ல இருக்கிறது எல்லாமே செலக்ட் ஆகிடும். இல்லாட்டி நீங்க பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க வேற கேட்டகரியில உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்க தேடி கண்டுபிடிக்கணும், நிறைய லிஸ்டிங்ஸ் இருக்கு என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்டகரி இருக்கு. நீங்க கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து வர ப்ராடக்ட்ஸை நீங்க பர்டிகுலரான ப்ராடக்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க ஆட் மூலமா உங்க ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் இது 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆட் குரூப் டீடைல்ஸ் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா இந்த இடம் ஸ்கிப் கொடுத்துரும். இந்த இடம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்கு. ஆட்டோமேட்டிக்னா பிளிப்கார்ட்டே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணும். அப்படி இல்லை நீங்க கொஞ்சம் எப்படி சொல்றது, நீங்க ப்ரோ ஆயிட்டீங்க, சப்போஸ் இதெல்லாம் நீங்க ரன் பண்ணி உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அப்படி இல்லைன்னா கீவேர்ட் டார்கெட்டிங், பர்டிகுலர் கீவேர்ட்ஸை நீங்க டார்கெட் பண்ணணும். இப்போ ஃபிலிம் பாத்தீங்களா, அந்த ராப்பிங் கவர் இருக்கும்ல, கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி சர்ச் பண்ணுவாங்க, சர்ச் பார்ல இந்த இடத்துல மேலே போனீங்கன்னா சர்ச் பார்ல எப்படி சர்ச் பண்ணுவாங்க, ராப்பிங் கவர் ஃபார் ஃபுட் ராப்பிங் கவர்னு சர்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பார்ட்டிகல்ஸ் ராப்பிங் கவர்னு சர்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இப்பதான் பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணீங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் காஸ்ட் பர் கிளிக் ஒரு கிளிக். இப்போ ஹோம் பேஜ்ல உங்களோட ப்ராடக்ட் காமிக்கிறேன், ஆட் மூலியமா காமிக்கிறேன், டாப் ஆஃப் தி ஹோம் பேஜ்ல காமிக்கிறேன். நீங்க அது மேல கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு கஸ்டமர் கிளிக் பண்ணாங்கன்னா நீங்க அந்த கிளிக்கு எவ்வளவு செலவு பண்ண போறீங்கன்றதை இந்த இடத்துல நீங்க ரூலை செட் பண்ணிக்கலாம். பிட்ன்றது நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடம் பாத்தீங்கன்னா மினிமம் ஹையஸ்ட் எவ்வளவு அதிகமா வைக்கிறீங்களோ உங்களுக்கு பிட்ன்றது அவ்வளவு அதிகமா உங்களுக்கு ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க இந்த இடத்துல பிளஸ் பண்ணிட்டு போகலாம். நீங்க அதிகமா வச்சீங்கன்னா உங்களுக்கு அதிகமா உங்களோட ப்ராடக்ட் டாப்ல காமிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க ரொம்ப கம்மியா வச்சீங்கன்னா பாட்டம் ஆஃப் தி, இப்போ நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது கீழே காமிக்கும் உங்களோட ப்ராடக்ட்ஸ். ஸோ அதிகமா எவ்வளவு வைக்கிறீங்களோ அவ்வளோ டாப்ல உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். பிட் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றீங்களோ உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட்டும் அதிகமா இருக்கும். மீன்ஸ் பர்ச்சேஸ் ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ பிட்ன்றது மினிமம் ஒரு 7 வச்சுங்க. இந்த மாதிரி இல்லாட்டி இல்லை நான் கம்மியா செலவு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கம்மியா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதே மாதிரி டாப் ஆஃப் சர்ச் பேஜுக்கு ஒருவேளை சர்ச் பேஜ்ல டாப்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணாங்கன்னா எவ்வளவு நீங்க காமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்றது நீங்க இந்த இடத்துல 7 வச்சுக்கலாம். அந்த மாதிரி பர்சன்டேஜ்ன்றது நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெஸ்ட் ஆஃப் சர்ச் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க, மற்ற சர்ச் பேஜ் ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணாங்க, வேற யாரோ ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணாங்க, கிளிக் பண்ணிட்டு கீழே வரும்போது அந்த இடத்துல உங்களோட ஆட் காமிக்கணும்னா அதுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது மேல கிளிக் பண்ணா எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்றது இருக்கும் இந்த இடத்துல. அதே மாதிரி ப்ரௌசிங் பேஜ், அந்த மாதிரி ப்ராடக்ட் பேஜ் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பிட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பட்ஜெட் லிமிட்ன்றது இந்த இடத்துல நீங்க ஆப்ஷனல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் குரூப் இந்த மாதிரி மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம பிட் என்ற செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பெயின் இஸ் நவ் பவர்ட் பை ஸ்மார்ட் வாலெட் என்றது இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பட்ஜெட் 300 rupees நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. 1 ஆட் குரூப் இருக்கு, நம்ம ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம். ஹோம் பேஜ்க்கு எவ்வளோ பிட்ன்றது நம்ம வச்சிருக்கோம், டாப் சர்ச் பேஜ்க்கு எவ்வளோன்னு வச்சிருக்கோம். மற்ற இடத்துல இதெல்லாம் 0.76 பைஸ்ன்றது உங்களுக்கு டெபிட் ஆகும் உங்க இதுல இருந்து. இந்த ஆட்ஸ்க்கான காசு எங்கேருந்து கட் ஆகும், நீங்க வாலெட் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்ஸ்ல உங்களுக்கு வாலெட் இருக்கும். ஓகேவா? இந்த இடம் பாத்தீங்கன்னா வாலெட் இருக்கும். இது உள்ளார போயிட்டு நீங்க வாலெட்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா வாலெட்ல உங்களுக்கு ஒரு பட்ஜெட் கொடுப்பாங்க. ஒரு 5000 ரூபாய், 8000 ரூபாய், 12000 ரூபாய், 25000 அந்த மாதிரி பட்ஜெட் கொடுப்பாங்க. அந்த பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு டெபிட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அது ஒரு கிரெடிட் மாதிரி உங்களுக்கு. அந்த டெபிட்டான காசு எங்க இருந்து பிடிப்பாங்க, ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் சேல் ஆகி கஸ்டமருக்கு போகல, கஸ்டமர் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கான ப்ராஃபிட் வரும். உங்களோட ப்ராஃபிட்ல இருந்து டெபிட் இந்த ஆட் அமௌண்ட்ன்றது டெபிட் பண்ணிட்டு மீதி ப்ராஃபிட் எவ்வளவோ உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். அவ்வளவுதான், வெறும் சிம்பிளுங்க. இது மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்க பிளிப்கார்ட்ல ஆட் மூலியமா ரன் பண்ணி உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளவுதாங்க. இந்த இடத்துல கிரியேட் கேம்பெயின் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கேம்பெயின் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடும். அவ்வளவுதான்.
பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் செல்லர் ஹப்ல நம்ம கேம்பெயின் எப்படி ரன் பண்றதுன்றது நம்ம கிளியரா பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தியும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பிளஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, வேற ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு மேக் பண்ணி போடணும்னா கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல. நான் அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பா உங்களுக்கு மேக் பண்ணி போடுவேன். ஓகே, இதே மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இதே மாதிரி ரெகுலரான வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, டாடா பாய்.